Hi to all. Last lecture series நம்ம ஃபுல்லா CA பத்தி பார்த்தோம். இந்த lecture seriesல நம்ம ஃபுல்லா object oriented programming which includes C++ and Java ரெண்டையும் பார்க்க போறோம். இந்த first வீடியோல பாத்தீங்கன்னா basic concepts in OOPS அத பத்தி பார்க்க போறோம். பேசிக் கான்செப்ட்ஸ் நிறைய இருக்கு பட் நம்மளுக்கு நம்ம எடுத்துக்கிறது என்கேப்சுலேஷன் அப்ஸ்ட்ராக்ஷன் பாலிமார்பிசம் இன்ஹெரிட்டன்ஸ் கிளாஸ் ஆப்ஜெக்ட் இதுதான் வெரி ஃபண்டமெண்டல் ஃபார் த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா combination of methods and variables. அதாவது நார்மல் கேப்சூல்ல எப்படி அதுக்குள்ள எசன்ஸ் இருக்குமோ as like that கிளாஸ்க்குள்ள மெத்தட்ஸையும் வேரியபிள்ஸையும் பேக் பண்ணி வச்சிருக்கிறது தான் என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது கம்பைனிங் டேட்டா அண்ட் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது தான் என்கேப்சுலேஷன். பேக்கிங் ஆஃப் டேட்டா அண்ட் மெத்தட்ஸ் வேரியபிள்ஸையும் ஃபங்க்ஷன்ஸையும் பேக் பண்ணி வச்சிருக்கிறது தான் என்கேப்சுலேஷன். இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு என்கேப்சுலேஷனுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு கிளாஸ் அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இதுவும் கிளாஸ் அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இது கிளாஸ் இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இது நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட்னு சொன்னாவே வித்தவுட் நோயிங் த பேக்ரவுண்ட் டீடைல்ஸ் பட் மீனிங் தெரியும், பேக்ரவுண்ட் டீடைல் பத்தி தெரியாது. அதாவது process of hiding the details of data only showing the essential features. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஏடிஎம் மெஷின்ல நம்ம அதை எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியும் பட் நம்மளுக்கு பின்னாடி அது என்ன ப்ராசஸ் ஆகுது, டேட்டா எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அமௌண்ட் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரிதான் இதுலயும் நம்மளுக்கு டேட்டாவை உள்ள வச்சிருப்போம், அதனோட ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம் பட் உள்ள இருக்கிற டேட்டாவை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது, எந்த மாடிஃபிகேஷனும் பண்ண முடியாது. தட் இஸ் கால்ட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா பாலிமார்பிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிரீக் வேர்டில் பாலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெனி அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்ட் மீனிங், கிரீக்ல மார்ப்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு ஃபார்ம் அப்படிங்கிற இங்கிலீஷ் மீனிங். ஸோ தட் இஸ் கால்டு பாலிமார்பிசம். ஒரு திங் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ல ஒர்க் ஆகுது, டிஃப்ரெண்ட் டைப்ல யூஸ் ஆகுறது தான் பாலிமார்பிசம்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் அவங்க ஃபேமிலி மேன், பர்ச்சேசிங், ஆஃபீஸ், அடுத்தது மற்ற ஒர்க் எல்லாமே பாக்குறாங்க. ஒரே பர்சன் மல்டிபிள் ஒர்க் பாக்குறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் பாலிமார்பிசம்னு சொல்றோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தோம்னா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இதுல இருந்து ஒரு கேரக்டரை இன்னொரு கேரக்டர் டெரைவ் பண்ணி வரத இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றோம். மெக்கானிசம் இன் விச் ஒன் ஆப்ஜெக்ட் அக்வயர்ஸ் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் ஆஃப் எ பேரண்ட் ஆப்ஜெக்ட். பேரண்ட்ல இருந்து அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே டெரைவ் ஆகி வருதுன்னா அந்த மெக்கானிசம் தான் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றோம். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறத பாத்தீங்க அப்படின்னா பேரண்ட் கிளாஸ், மெயின் கிளாஸ், சூப்பர் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். டெரைவ் ஆகி வர கிளாஸை சப் கிளாஸ், சைல்டு கிளாஸ், எக்ஸ்டெண்டட் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு எக்ஸாம்பிள், ரெண்டு மெயின் கிளாஸ் சூப்பர் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இதுல இருந்து ஒரு கிளாஸ் டெரைவ் ஆயிருக்கு, இது சைல்டு கிளாஸ், சப் கிளாஸ், டெரைவ் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கிளாஸ் அப்படிங்கிறது ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இட் டிஃபைன்ஸ் த வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். இது ஒரு கிளாஸுக்குள்ள வேரியபிள்ஸும் மெத்தட்ஸும் இருக்கும். வேரியபிள்ஸ் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம், மெத்தட்ஸ் ஃபங்க்ஷன்னு சொல்றோம். ஷேர்டு பை ஆல் த ஆப்ஜெக்ட். ஒரு கிளாஸுக்கு நிறைய ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே அந்த ஆட்ரிபியூட்ஸ் ஃபங்க்ஷன்ஸை ஷேர் பண்ணிக்க முடியும். தட் இஸ் கால்ட் கிளாஸ். பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். உள்ள வேரியபிள்ஸ் நேம், ஏஜ், கலர் இதெல்லாம் இருக்கு. பிஹேவியர் பார்த்தீங்கன்னா ஈட்டிங், ட்ரிங்கிங், ரன்னிங், வாக்கிங் எல்லாம் இருக்கு. இதை ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா இந்த ஜான்கிற பையனுக்காக கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா சோஃபியாக்காக கிரியேட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் லில்லி அப்படிங்கிற ஒரு கேர்ளுக்காக கிரியேட் பண்ணிருக்கு. தட் இஸ் கால்ட் ஒரு கிளாஸ்ல இருந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் அதை ஷேர் பண்ணிக்கிறது தான். நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா கிளாஸோட ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கிளாஸோட நேம் கொடுத்துருக்கோம். அடுத்தது ஆட்ரிபியூட்ஸ்னு சொன்னோம்ல, அந்த மெம்பர் டேட்டா மெம்பர் இல்லைன்னா ஆட்ரிபியூட்ஸ் என்ன வேணாலும் சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், மெம்பர் ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு கிளாஸுக்குள்ள டேட்டாவும் மெத்தட்ஸும் இருக்கிறது தான் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். எப்ப இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோமோ அப்பதான் அது மீனிங்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப்
ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் தட் பெர்ஃபார்ம்ஸ் த ஆக்ஷன்ஸ். இதுதான் வந்து அது ஆக்ஷனா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். வெறும் கிளாஸ் மட்டும் கிரியேட் பண்ண வைக்கும் போது அதுக்கு மீனிங்கோ மெமரியோ கிடைக்காது. எப்போ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வைக்கிறோமோ அப்பதான் அதுக்கு மீனிங் அண்ட் மெமரி எல்லாம் அலோகேட் ஆகும். இப்போ ஒரு கிளாஸ் பாக்ஸுங்கிற கிளாஸ்க்கு பாக்ஸ் B1, பாக்ஸ் B2, பாக்ஸ் B3ன்னு சொல்லி 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். A class can have many objects. இந்த interact with the other program elements. அதாவது ஆப்ஜெக்ட் வச்சுதான் மத்த எல்லாத்தையும் உள்ள இருக்கிறத ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். தேங்க்யூ.